அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில தினங்களில் ரமதானை நெருங்கக்கூடிய நாம் ரமதானுடைய பிறையை பார்ப்பதற்கு எப்படி நாம் ஆர்வமுடையவர்களாக ஆசை கொண்டவர்களாக இருக்குகின்றோமோ அதே போன்று அந்த பிறையை கண்டவுடன் அதற்கான துஆவையும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஹஜ்ரத் தல்ஹத் பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ரஅல் ஹிலால, வேல்நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக பிறையை காணக்கூடிய நேரத்தில், ரமதானுடைய பிறை மாத்திரமல்ல, பொதுவாக எந்த பிறையை கண்டாலும் இந்த ஒரு துஆவை ஓதுபவர்களாக இருந்துள்ளார்கள். قال اللهم أهله علينا باليمن والإيمان والسلامة والإسلام ربي وربك الله اللهم أهله علينا. யா அல்லாஹ், இந்த பிறை எங்களின் மீது வந்திருக்கக்கூடிய இந்த பிறையை நீ எப்படி ஆக்க வேண்டும் என்றால், பில் யும்னி வல் ஈமான், எங்களுக்கு இதன் மூலம் ஈமானும் கிடைக்க வேண்டும், நிம்மதியும் கிடைக்க வேண்டும். வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம், சாந்தி சமாதானமும் எங்களுக்கு நிகழ வேண்டும், இஸ்லாமும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இந்த பிறை எங்களுக்கு தென்பட்டு விட்டது, இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஈமான் கிடைக்க வேண்டும், நிம்மதி கிடைக்க வேண்டும், சாந்தி சமாதானம் எங்களுக்கு மத்தியில் நிலவ வேண்டும், இஸ்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அழகிய துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்துவிட்டு இந்த ஒரு வார்த்தை சேர்த்தே கூறுகிறார்கள், ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், என்னுடைய ரப்பு, என்னுடைய ரப்பும் மேலும் உன்னுடைய ரப்பும் ஒரே இறைவன் தான், அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவன் தான். எதற்காக இதை கூற வேண்டும்? அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவன் மட்டும்தான். எதற்காக இது கூற வேண்டும்? இன்றைக்கு நிறைய மக்கள் கோள்களை வணங்குபவர்களாக இருக்கிறார்கள். கோள்களை எத்தனையோ நபர்கள் வணங்கினாலும் கோள்கள் இறைவனாக முடியாது, அது இறைவனும் கிடையாது என்பதை அதற்கே உணர்த்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பி, என்னுடைய ரப்பும், ரப்புக்க, மேலும் உன்னுடைய ரப்பு அல்லாஹ் தான், நீ தெரிஞ்சுக்கோ, உன்னை வணங்குறதுனால நீ ரப்புலாம் கிடையாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு இறையச்சத்தை இங்கு வெளிப்படுத்துகிறார்கள், இறையாண்மையை இங்கு வெளிப்படுத்துகிறார்கள். வல்ல இறைவன் இந்த துஆவை ரமதான் மட்டுமல்லாமல் எதிர்வரக்கூடிய அனைத்து மாதங்களிலும் ஓதி அந்த மாதம் முழுவதும் பரக்கத்து நிறைந்த மாதமாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தம் நிறைந்த மாதமாக அல்லாஹ் நம்முடைய வருகின்ற ஒவ்வொரு மாதத்தையும் ஆக்கி தந்தல் புரிவானாக. குறிப்பாக வருகின்ற ரமதானுடைய மாதத்தையும் அவனுக்கு பொருத்தமுள்ள மாதமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி